உலகின் தலை சிறந்த சொல் செயல். Welcome back to our channel. So after all, we have put a fresh start about CSN at June 2024. So அதோட ட்ரையல்ஸ் கிளாஸ் இன்ட்ரோ செஷன் தான் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரிலவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ் ரிலவெண்ட்டாக நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். ப்ளஸ் அதேமாதிரி பேச்சஸில் லீனியர் அல்ஜிப்ரா ஓரியன்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ், ஃப்ரம் மார்னிங் பேச்சஸ் அஸ் வெல். அதுக்கான ரெக்கார்டர் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற லிங்க்குக்கோ இல்லாட்டினா ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம் தாராளமாக. உங்களுடைய பேச்சஸ் வந்து ஆல்வேஸ் வெல்கம். ப்ளஸ் டெஸ்ட் பேச்சஸோடு எல்லாமே ஃபுல் ஃப்ளூயண்ட்டாக திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம், சரிங்களா? ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ டுடே டெமோ செஷன் அபவுட் வெக்டார் ஸ்பேசஸ். ஸோ ஸ்ட்ரைட் டு கண்டென்ட். வெக்டார் ஸ்பேஸ்னால் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நிறையா வீடியோஸில் நம்ம வெக்டார் ஸ்பேஸ் பற்றி பேசியிருக்கோம். வெக்டார் ஸ்பேஸ்னால் எப்படி இருக்கும், வெக்டார் ஸ்பேஸோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அப்படியே திரும்ப வெக்டார் ஸ்பேஸ் பற்றி பேசணும் அப்படின்னா சேம் வட்ட வந்து சிஎஸ்ஐ நெட்டை வந்து ஒவ்வொரு டைமும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ஹான்ஸ் மீன்ஸ் அதோட கொஸ்டின் லெவல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிக்கிட்டே வருது. ஸோ டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுக்காக கோர்ஸில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோட கொஞ்சம் ஹை லெவல் கண்டென்ட்டோடு நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இந்த அப்கமிங் செஷன்ஸ்லேருந்து. ஸோ அதுக்காக புது டெமோ செஷன் வெக்டார் ஸ்பேஸை வேறு ஒரு ஜேர்னலில் நம்ம பார்க்குறோம். வேறு ஒரு ஜேர்னல் இல்லை, அதே டெஃபினிஷன் தான். நம்ம ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படின்னு. ஃப்ரம் இந்த பேஸ்லேருந்து டு த ஹை எண்ட் வரைக்கும் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் ஸோ இன்னிலேருந்து ஒரு கான்செப்ட், ஒரு வீடியோ, ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற பேசிஸில் உங்களுக்கு நான் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடவும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இப்போ அப்கமிங் டேஸ்லேருந்து. ஸோ லெட்ஸ் சி வெக்டார் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் முதல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குரூப்ஸ் நல்லா தெரியணும். குரூப்ஸ் நல்லா தெரியணும்னா செட் தியரி தெரியணும். ஸோ செட் தியரியிலேருந்து பைனரி ஆப்ரேஷன்லேருந்து சேர்ந்து தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, லைக் தட் ஃபாலோ ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், அதுக்கப்புறம் தான் கம்யூட்டேட்டிவ். இந்த அஞ்சுமே சேர்ந்து உங்களுக்கு வரும். ஸோ எபிலியன் குரூப்பை ஃபாலோ பண்ணி தான் வெக்டார் ஸ்பேஸ் அடுத்து ப்ரொசீட் ஆகுது. ஒரு எஃப்ங்கிறது ஒரு ஃபீல்டு, இல்லாட்டி எஃபிஏ ஃபீல்டு. ஒரு விங்கிற நான் எம்டி செட்டை எப்போ நம்ம வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும். என்னென்ன கண்டிஷன்ஸ்? V, place வந்து எபிலியனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எபிலியன். வாட் இஸ் எபிலியன் மீன்ஸ் we got to satisfy the property of closure and then associative and then ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இங்கே வெக்டார் ஸ்பேஸை பொறுத்தவரை 2 ஐடென்டிட்டி எலமெண்ட் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐடென்டிட்டியை 0 எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சும்மா வீடியோ மட்டும் பார்க்காம ஒரு நோட்ஸ் போட்டு எழுதுங்க. இன்னிலேருந்து டெய்லி போடுற வீடியோஸை ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி அதை சொல்கிறேன். ஸோ நோட்ஸ் ஹின்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப காப்பாற்றும். நீங்கள் சும்மா வீடியோ இப்படி பிளெயினாக அப்படி வச்சு ஓட்டினீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு டேக் ஏ நோட்ஸ். அதான் நான் ஃபஸ்ட் மெயினாக சொல்கிறேன். ஐடென்டிட்டி 0 எலமெண்ட் அண்ட் தென் இன்வர்ஸ். ஃபைனலாக நீங்கள் பார்க்க வேண்டியது கம்யூட்டேட்டிவ். இந்த வீக் ஃபுல்லாக வெக்டார் ஸ்பேஸோட டெமோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாக வெக்டார் ஸ்பேஸ் தான். ஏன்னா வெக்டார் ஸ்பேஸோட கான்செப்ட்ஸே அவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் பேசிஸ் டைமென்ஷன் எல்லாமே அதுக்கப்புறம் வரும். டெமோ மட்டும்தான், எல்லாமே டெமோ வீடியோஸ் மட்டும்தான். ஃபுல் கோர்ஸ் பேக் வந்து நம்மளுடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்மளோட ஆப்பில் டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கான ரெலவெண்ட் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃபார்மேட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் கூட வில் காண்டாக்ட் யூ. ஸோ ஸ்டிக் டு த கண்டென்ட். இந்த 5 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம எபிலியன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி. ஒருவேளை போர்டில் ஸ்க்ரீன் தெரியலை அப்படின்னா நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி. நீங்கள் கவனிங்களேன், இந்த யூவிங்கிறதெல்லாம் வெக்டார்ஸ், யூவிங்கிறது வெக்டார்ஸ், இந்த ஆல்ஃபாங்கிறது ஸ்கேலார். இந்த ஆல்ஃபாங்கிற ஸ்கேலார் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வின்னு சொல்லி வரணும். இதில் என்ன அதிசயம் இருக்குது? பெருசாக தானே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே சில இது வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போகும். அடுத்து பாருங்கள், இங்கே 2 ஆப்ரேஷன் டிஃபைன் ஆகுது. ஒன்று ப்ளஸ், இன்னொன்று வந்து டாட். 2 ஆப்ரேஷனை கம்ப்ரைஸ் பண்ணுது. இந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேஷன் எபிலியன் குரூப் அந்த குரூப் சைடும், மீதி ப்ளஸ் வித் டாட் வந்து வெக்டார் ஸ்பேஸோட ஸ்பெஷல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒவ்வொரு டைமும் ப்ளஸ்ஸும் டாட் வந்து வேறு ப்ரொஜெக்ஷனில் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இந்த ப்ளஸ்ஸும் டாட்டும் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து அதை எழுதும் போது உங்களுக்கு கரெக்டாக கிளியராக புரியும். அடுத்து பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூ. இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஸ்கேலார். நல்லா கவனிங்க, இந்த யூங்கிறது விங்கிறது வெக்டார், இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஸ்கேலார். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூ அண்ட் தென் ஆல்ஃபா பீட்டா ஆஃப் யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஆஃப் யூ. இஸ் ஏ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கும். ஆல்ஃபா ஆஃப் பீட்டா யூ மாதிரி வரும். 1 × ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அந்த 1ங்கிறது தான் யூனிட் எலமெண்ட்.
இது என்னன்னு சொல்கிறோம், யூனிட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூனிட் எலமெண்ட் சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு எலமெண்ட் வருது, அதை என்னன்னு சொல்கிறோம், அந்த 0 எலமெண்ட்னு சொல்லி சொல்கிறோம். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த 0னா 0ங்கிற அர்த்தம் கிடையாது, 0 எலமெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு செட்டுக்கும், ஒவ்வொரு குரூப்புக்கும், ஒவ்வொரு ஃபீல்டுக்கும், ஒவ்வொரு வெக்டார் ஸ்பேஸ்க்கும் வேறு விதமாக ஆக்டிங் ஆகும். 0ங்கிறது நார்மல் 0 கிடையாது, இந்த 1ங்கிறது நார்மல் 1 கிடையாது. அது எல்லாமே யூனிட் எலமெண்ட்ஸ். இது 0 எலமெண்ட். அதோட ரெப்ரசன்டேஷன். இப்போ இன்ஃபினிட்டினா என்ன, ஜஸ்ட்டு சிம்பிள், அவ்வளோதானே. இன்ஃபினிட்டினா என்ன, இன்ஃபினிட் டிபெண்ட் பண்ணுற ஒரு சிம்பிள். இதுக்கு தான் மீனிங் இருக்கா, மீனிங் கிடையாது. அது மாதிரி இந்த 0க்கு மீனிங் கிடையாது. நீங்கள் நார்மலாக நம்பர்ஸில் யூஸ் பண்ணுற 0, 1, 2, 3 இந்த நம்பர்ஸ் இது கிடையாது. திரும்ப சொல்கிறேன், யூனிட் எலமெண்ட்டாக 1ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 1ங்கிறது நம்பர் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் நார்மல் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற 1 வந்து அது கிடையாது, அது வந்து யூனிட் எலமெண்ட். அது வேறு. எப்படி இன்ஃபினிட்டி இருக்கும், இன்ஃபினிட்டிக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, இன்ஃபினிட்டிக்கு எந்த வேல்யூமே கிடையாது. இன்ஃபினிட்டி மீன்ஸ் ஜஸ்ட் ஏ சிம்பிள், அது ஒரு சிம்பிள், சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு சிம்பிள். அது மாதிரி 0 எலமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வர சிம்பிள் தான் 0, யூனிட் எலமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற வர சிம்பிள் தான் 1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓவர் எஃப், அந்த எஃப்ங்கிறது என்ன, ஃபீல்டு. ஓகே, அந்த ஃபீல்டு யாராலும் இருக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஃபீல்டை பற்றி வீடியோஸ்லாம் நிறையா நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில். மாடல் அல்ஜிப்ரா செக்ஷனில் ஃபீல்டை பற்றி, குரூப்பை பற்றி, செட் தியரியை பற்றி நிறையா வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கோத்ரூ பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வெக்டார் ஸ்பேஸ் ரெலவெண்ட்டாக எப்படி நம்ம கண்டென்ட்டை பார்க்கணுங்கிறது மட்டும் ஸ்டிக் டு த கோர் கண்டென்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏபிளிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். u+v வந்து ஆல்ஃபா u + ஆல்ஃபா v இருக்கணும். ஆல்ஃபா + பீட்டா v வந்து ஆல்ஃபா u + பீட்டா u இருக்கணும். ஆல்ஃபா பீட்டா u = ஆல்ஃபா × பீட்டா u இருக்கணும். and then 1 × ஆல்ஃபா = ஆல்ஃபான்னு இருக்கணும். ஃபைனலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும் அதில் அப்படின்னா நிறையா விதமான சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெக்டார் ஸ்பேஸ் ரெலவெண்ட்டாக சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தா வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்கிறது சொல்ல தெரியும். இந்த டெமோவில் நான் ஒரு சில கண்டென்ட்டை உங்களுக்கு சொல்ல முடியும். ரொம்ப ஈஸியாக எப்படி வெக்டார் ஸ்பேஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், பார்த்ததுமே எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எனி ரியல் நம்பர்ஸ், வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் v ஆஃப் r. இப்போ ஃபீல்டு வந்து ஆர்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஃபீல்டு வந்து வெறும் r. இந்த v வந்து r⁴n என்னென்னாலும் இருக்கலாம். இந்த v வந்து r⁴n. r⁴n என்ன அர்த்தம், n டிபிள்னு அர்த்தம். r² என்ன அர்த்தம், r² மீன்ஸ் கார்டினல் பேர் a, bன்னு இருக்கும். r³ என்ன அர்த்தம், a, b, c இந்த மாதிரி இருக்கும். r⁴n என்ன அர்த்தம், n எலமெண்ட்ஸ் இருக்கும், a1, a2 எக்ஸெட்ரா இந்த மாதிரி an எலமெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் rn அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து r³ r² இந்த மாதிரி கேட்டகரைசேஷன்லாம் உங்களுக்கு வருது. இது பாருங்கள், r² ஆஃப் r இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ், c ஆஃப் r இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ். நான் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ரியல் நம்பர்ஸ் ஓவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கிறத ஓவர்னு வாசிக்கணும். ரியல் நம்பர் ஓவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். எப்படி ரீட் பண்ணணும், எப்படி அதை கரெக்டாக வாசிக்கணும் அப்படின்னு. ரியல் நம்பர் ஓவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் நம்பர் ஓவர் ரேஷனல் நம்பர்ஸ். சரி, நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, பொதுவாகவே வந்து ரிஜெக்ஷன் டக்குன்னு பண்ணிடலாம். எப்படின்னா, வெக்டார் ஸ்பேஸ் தான் எப்பவுமே பெருசாக இருக்கணும், ஃபீல்டை விட வெக்டார் ஸ்பேஸ் பெருசாக இருக்கணும். v பெருசாக இருக்கணுமா f பெருசாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா v தான் பெருசாக இருக்கணும், இல்லைனா vயும் fம் சேமாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் r ஆஃப் r நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதுறது வெக்டார் ஸ்பேஸ், இது வந்து வெக்டார் ஸ்பேஸ், இது வந்து vs, இது வந்து ஃபீல்டு. ஃபீல்டுனா என்னங்கிற டாபிக் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம், நீங்கள் கோத்துட்டு பண்ணி பாருங்கள். இது வந்து வெக்டார் ஸ்பேஸ், ஃபீல்டு, இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருந்தால் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போட்டுடலாம், கண்ணை முடிட்டு போட்டுடலாம், இதெல்லாம் வந்து வெக்டார் ஸ்பேஸ் தான் சொல்லி போட்டுடலாம். அப்போ இது இங்கே பாருங்கள், வெக்டார்ஸ் ரியல் நம்பர்ஸ் பெருசாக, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பெருசாக அப்படின்னு பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பெருசு, ரியல் நம்பர் வந்து சிறுசு. ஆனால் நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், வெக்டார் ஸ்பேஸ் தான் எப்பவுமே பெருசாக இருக்கணும். வெக்டார் ஸ்பேஸ் சொல்லப்படுற செட் வந்து எப்பவுமே பெருசாக இருக்கணும், சிறுசாக இருக்கக்கூடாது. ஃபீல்டு வந்து குட்டியாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபீல்டு வந்து பெருசாக இருக்குது, வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்கிறது சிறுசாக இருக்குது. அப்படி இருந்தால் அது என்னவாக இருக்காது, இது வெக்டார் ஸ்பேஸாகவே இருக்குது. அதான் நான் எக்ஸாம்பிள்னு சொல்லி சொல்லியிருக்கோம், நான் எக்ஸாம்பிள்ஸ். இங்கேயும் அதேமாதிரி பாருங்கள், அதை விட q சின்னது. ஒரு பெருசு வந்து ஒரு சின்னதுக்குள்ளே போய் அடங்காது. இப்போ q-குள்ளே போய் r போய் உட்காராது, கம்ப்ளீட்டாக q-குள்ளே போய் r போய் உட்காராது. ஸோ அதனால் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி ஃபீல்டு இஸ் சப் ஃபீல்டு ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் வெக்டார் ஸ்பேஸ். இப்போ இந்த ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபீல்டு மாதிரி ட்ரீட் பண்ணும்போது q வந்து அதுக்கு சப் ஃபீல்டாக இருக்கணும், உள்ளே போய் உட்காரணும் கண்டிப்பாக. q வந்து r-க்கு சப் ஃபீல்டாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் r வந்து q-க்கு சப் ஃபீல்டாக இருக்காது, பிகாஸ் r-ங்கிறது இருக்கிறதுலே பெருசு. ஓகேவா, ஸோ இருக்கிறதுலே பெருசு அப்படிங்கிறப்போ இப்போ q வந்து இருக்கிறதுலே சின்னது. ஸோ r வந்து இந்த இடத்துல r ஆஃப் q கிடையாது, r ஆஃப் சாரி இந்த இடத்துல வந்து q ஆஃப் r, கொஞ்சம் கரெக்ஷன் போட்டுக்கோங்க. அதான் சிம்பிள் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். சப் ஃபீல்டுங்கிற டெஃபினேஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், இங்கே எழுதுறது எப்பயும் பெருசாக இருக்கணும், இங்கே எழுதுறது சிறுசாக இருக்கணும். இங்கே பாருங்கள், q வந்து இருக்கிறதுலே சிறுசு, r வந்து பெருசு. ஸோ இதெல்லாம் ஃபீல்டாக வெக்டார் ஸ்பேஸ் தான் ஆக்ட் ஆகாது.
அதை இன்ஷார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து ஒன்றுக்கு சப்ஃபீல்டாக இருக்கணும். இப்போ இங்கே எழுதப்படுற செட்டு வந்து இதுக்கு சப்ஃபீல்டாக இருக்கணும். ஆர் வந்து சப்ஃபீல்ட் ஆஃப் கியூவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் வந்து சப்ஃபீல்ட் ஆஃப் கியூ. சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். ஆர் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் கியூ. ஆர் வந்து கியூக்குள்ளே போகணும். எப்படி ரியல் நம்பர் ஒரு ரேஷனல் நம்பருக்குள்ளே போகும்? கண்டிப்பாக போகாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் தான், ஈஸி நம்பர் சிஸ்டம். கியூ பெருசா ஆர் பெருசா? கியூ தான் பெருசு அப்படிங்கிற தப்பு. அப்போ வந்து ஆறுங்கிறது தான் இதுக்கெல்லாம் பெருசாக உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரிசம்பிளன்ஸாக இருக்கக்கூடாது. நான் ரொம்ப உங்களுக்கு ஒரு சில பாயிண்டில் வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் இந்த இடத்துல இதை கிளியராக உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதுறது பெருசாக இருக்கணும். சிம்பிளாக ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதுறது இருக்கிறதுலே பெருசாக இருக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுறது சிறுசாக தான் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், சி ஆஃப் ஆர். சி வந்து பெருசு, ஆர் வந்து சிறுசு, இப்படி இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். கியூ ஆஃப் கியூ, கியூ காம்ப்ளிமெண்ட், கியூ ஆஃப் கியூ காம்ப்ளிமெண்ட். இது வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா இல்லையா தான் உங்களுடைய அசைன்மெண்ட் இன்றைக்கி. யூடியூபோட அசைன்மெண்ட் வந்து இதுதான். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக. கியூ ஆஃப் கியூ காம்ப்ளிமெண்ட் இது வந்து வெக்டார் ஸ்பேஸாக இல்லையா அதான் கேள்வி. இப்போ இது வந்து வெக்டார் ஸ்பேஸாக இல்லையா இதான் கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஏன் வெக்டார் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ ஸ்டிக் டு த கோர். கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே இருக்கிறது பெருசாக இருக்கணும், உள்ளே இருக்கிறது சிறுசாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. x, y + x1, y1 = x + x1, 0. இப்போ இது டெஃபினிஷன் பாருங்களேன். ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தால் நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? 1, 2 + 3, 4 இப்படி இருக்குது. எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணிங்கன்னா 4, 6ன்னு வந்து இப்படி தானே ஆட் பண்ணி பழகிருக்கோம் பொதுவாகவே. ஆனால் இப்போ அப்படி ஆட் பண்ணக்கூடாது. அவன் வேகமாக ஆட் பண்ண சொல்கிறான். எப்படி பண்ண சொல்கிறான்னா ஃபஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்களேன். ஃபஸ்ட் டேர்மே ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 4 வரும். ஆனால் செகண்ட் டேர்ம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்ன போட சொல்கிறான்? 0 தான் போட சொல்கிறான். இப்படி தான் இப்போ டேர்ம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஃபீல்டாக இருக்குமா, வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. எப்படி அடிஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். 5, 6 + 7, 8 எப்படி ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணுங்கள். 5 + 7 என்ன வரும்? 12. அடுத்து என்ன சொல்கிறான்? 0 போட்டுக்கன்றான். என்ன இருந்தாலும் சரி, செகண்ட் டேர்ம் என்ன இருந்தாலும் சரி, புட் 0. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இது வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இதெல்லாம் வந்து இது வெக்டார் ஸ்பேஸாக இருக்காது. இந்த கிவன் கொடுக்கப்பட்ட கிவன் ஆபரேஷனுக்கு இது வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா யூனிட் எலமெண்ட்டில் பிரச்சனை வரும். யூனிட் எலமெண்ட்லையும் 0 எலமெண்ட்லையும் பிரச்சனை வரும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த சம்மை பண்ணிவிட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த நம்பரில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு அசஸ்மெண்ட்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு யூனிட் எலமெண்ட்லேயும் 0 எலமெண்ட்லேயும் ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை வருது, ஏன் இது வெக்டார் ஸ்பேஸாக ஆக்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ரீசனை கிளியராக எழுதி சென்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயும் முடிஞ்சால் அந்த ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். நாளைக்கு வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் சொல்லிட்டு தான் அடுத்த கண்டென்ட் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு என்னென்னா அதை கண்டிப்பாக அதை நீங்கள் போஸ்ட் பண்ணணும். கியூ ஆஃப் கியூ காம்ப்ளிமெண்ட் இது வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இது யூனிட் எலமெண்ட் 0 எலமெண்ட்டாக இருக்குமா? யூனிட் எலமெண்ட் 0 எலமெண்ட் வந்து இருக்கும். அது வந்து இங்கே ஆக்ட் ஆகுமா, கரெக்டான லெவலில் ஆக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கேள்வி. இதுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இதை திங்க் பண்ணணும். ஒருவேளை இதுக்கான சொல்யூஷனை நான் வந்து அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதை யோசிச்சு பார்த்து உங்களுடைய ஆன்சர்ஸை கையில் வச்சுட்டு தான் அடுத்த வீடியோ பார்க்கணும். அப்போனா தான் நீங்கள் படிக்கிறது நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன். அது எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது பெருசாக இருக்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது சிறுசாக இருக்கணும். மெயினான கண்டிஷனே ஃபஸ்ட்டு அதுதான். இங்கே அப்படி இல்லாதனால அது வெக்டார் ஸ்பேஸ் கிடையாது. சரிங்களா? சப்ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்றுக்குள்ளே போகணும். அப்படின்னா இப்போ வந்து ஆர் வந்து சிக்குள்ளே போகணும். அப்படி போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகாது. கம்ப்ளீட்டாக சி வந்து கம்ப்ளீட்டாக ஆருக்குள்ளே வரணும் அப்படின்னு தான் வராது. சி இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது கரெக்டாக பாருங்கள். சி இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் ஆர். இது கரெக்டாக தப்பா? சி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரியல் நம்பருக்குள்ளே போகும்? கண்டிப்பாக போகாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கிறதுலே பெரிய செட்டு. சரியா? அப்போ கிளியராக சொல்லணும்னா வெளியே எழுதப்படுற செட்டு பெருசாக இருக்கணும், உள்ளே எழுதப்படுற செட்டு வந்து சிறுசாக தான் இருக்கணும். லைக் திஸ் சி ஆஃப் ஆர். ஆர் ஆஃப் சி வராது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்ததுமே வெக்டார் ஸ்பேஸ் இல்லைன்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அதுக்காக நான் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நான் சொல்கிறது. இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. திரும்ப சொல்கிறேன், வெளியே இருக்கிறது பெருசாக இருக்கணும், உள்ளே இருக்கிறது சிறுசாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் நம்பர் சிஸ்டம் நல்லா தெளிவாக படித்தாலே போதும். வெக்டார் ஸ்பேஸ்க்கு ஓரளவுக்கு ஆன்சர் ஈஸியாக கொடுக்க முடியும்.
இப்போ இன்றைக்கி கொஸ்டின் வந்து இதுதான், இது உங்களுடைய அசைன்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். கீழே நம்பருக்கு நீங்கள் வந்து இல்லாட்டின் இன்னும் பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. பெட்டர் டு கோ ஆன் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஆன்சர் கரெக்டாக தப்பாங்க வெரிஃபிகேஷன் கேளுங்க, நம்ம அதில் கூட டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கஷன் இஸ் ஓப்பன். அதை வந்து ப்ராம்ப்டாக கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்னிலேருந்து சின்சியராக படிக்கணும், அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நானும் சின்சியராக கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இனிமேல். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக இனிமேல் ட்ரை பண்ணுவோம் ஜஸ்ட்டு. ஸோ நம்மளுடைய கோர்சஸ் வந்து நாளைக்கு மோஸ்ட்லி இல்லாட்டி ஜனவரி 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். இதுவே லேட் ஆக்சுவலாக, ஜனவரி 3 பிளான் பண்ணது, ஜனவரி 5 வந்து கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமல் ஃபீஸில் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அதோட கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.